ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சரோஜா சமையலில் எக் சேமியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 கிளாஸ் சேமியா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு பேன் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப வறுக்கணும்னு வேண்டாம், சும்மா லைட்டாக வறுத்தாலே போதும். அதுக்கப்புறமா அந்த பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்னதாக வெட்டி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கிளறி விடலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி ஆனதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கீழே அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மசாலா கூட. இப்போது நல்லா மசாலா ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் மசாலா ஸ்மெல் போனதுக்கப்புறமா அது கூட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 2 கிளாஸ் சேமியாவுக்கு 4 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். எந்த கிளாஸில் சேமியா எடுக்கிறோமோ அதே கிளாஸில் தண்ணி சேர்க்கணும். 2 கிளாஸ் சேமியாவுக்கு 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது கூட உப்பு சேர்த்து தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும். தண்ணி கொதிக்கிற நேரத்தில் இன்னொரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் 4 முட்டையை சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு மிளகு பொடி சேர்த்துக்கலாம். மிளகு பொடியை சேர்த்துட்டு இந்த முட்டையை நம்ம நல்லா வரட்டி எடுத்துக்கணும். முட்டை கீழே நல்லா அடிபிடிக்காமல் வெந்து வரணும். அடிபிடிக்காமல் வரட்டி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், முட்டையை நல்லா வரட்டி எடுத்தாச்சு. கீழே அடிபிடிக்காமல் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது நம்ம வச்சுருந்த கொதிக்க வச்ச தண்ணியும் நல்லா கொதிச்சுட்டு இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை உள்ளே சேர்த்துக்கலாம். சேமியா நல்லா வெந்து வரும். உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ சேமியா நல்லா வெந்து வரும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ சேமியா நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ நல்லா வெந்தாச்சு. கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்குது, ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது. கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே சேமியாவும் நல்லா வெந்திருக்கணும், அதில் கொஞ்சம் தண்ணியும் இருக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம வரட்டி வச்சுருக்கிற முட்டையை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். சேமியா கூட எல்லா பக்கமும் நல்லா முட்டை சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும். சேமியா ரொம்ப கட்டியானதுக்கு அப்புறமா முட்டையை சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் அதில் தண்ணி இருக்கும் போதே உள்ளே சேர்த்துடணும். அப்போனா முட்டை சேமியா கூட நல்லா கலந்து வந்துடும். இப்போ பாருங்கள், முட்டை நல்லா சேமியா கூட சேர்ந்து கலந்தாச்சு. இன்றைக்கி சரோஜா சமையலில் சுவையான முட்டை சேமியா ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ.